சக்தி. வருஷம் உயரும் போது வயதும் ஏறும். ஆனாலும் மனிதன் தன் வயதிற்கு ஏற்ற தன்மையில் இல்லை. தேங்காய், மாங்காய் போன்ற கனிகள் கூட காலத்தில் ஏற்ற, அதாவது அதன் வயதிற்கு ஏற்ற தன்மையை அடைகிறது. ஆனால் மனிதன் காலம் மற்றும் காட்சிகள் மாறும், மனநலம் மாறும். இது உலகியல்பு. ஆனாலும் நாம் எல்லா காலங்களிலும் நல்ல எண்ணங்களையே விதைக்க வேண்டும். ஒரு செயலை செம்மையாக்க நல்ல எண்ணம் செயல் வேண்டும். எதிரிகள் வருவர், ஆயினும் நமது எண்ணங்களால் அனைத்தும் மாறும். பருவநிலைக்கு ஏற்ப கடல் அலை மாறும், ஆனாலும் அவை கரை தாண்டாது. தாண்டினால் அழிவு. அதுபோல் மனிதன் எந்த நிலையிலும் தன் நிலை தாண்டினால் அழிவுதான் நேரும். தாய் பறவை தன் குஞ்சுகளை காக்கும். இது அகிலத்தில் நடப்பது. அதுபோல பெண்கள் தான் நல்ல எண்ணங்களோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் வீட்டையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும். தன்னைத்தானே உணர்ந்தவர்கள் சித்தர்கள். அதை உணராதவர்கள் வேண்டுதல்கள் பலவற்றை மனத்தில் வைத்துக்கொண்டு பல இடங்களில் சுற்றி அலைவார்கள். அதை உணரத்தான் இருமுடி. ஆனால் இருமுடி இப்போது காட்சி பொருளாக ஆகிவிட்டது. பிறப்பு இறப்பு என்பது நம் கையில் இல்லை. மனித மனம் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும். தாய் தந்தைக்கு செய்யும் சேவை தெய்வ சேவை என மக்கள் உணர வேண்டும். தனி மனித ஒழுக்கம் உலகத்தின் மகிழ்ச்சியை நிர்ணயம் செய்கிறது என்பதே உண்மை. ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தின் ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு அறிவு போட்டி. போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒரு உலக வரைபடத்தை துண்டு துண்டாக வெட்டி கையில் கொடுத்து அதை சரியாக இணைத்தால் வெற்றி என்பதுதான் போட்டி. இணைக்க வசதியாக ஒரு மாதிரி உலகப்படமும் வழங்கப்பட்டது. அந்த உலகப்படத்தின் பின்பக்கம் ஒரு மனிதனின் உருவம் இருந்தது. பலரும் துண்டுகளை இணைத்து உலகப்படத்தை உருவாக்க திணறிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சிறுவன் 5 நிமிடத்தில் உலகப்படத்தை இணைத்து பரிசை தட்டி சென்று விட்டான். எப்படி செய்தாய் என்று கேட்டதற்கு சிறுவன் சொன்ன பதில், உலகப்படத்தின் பின்புறம் ஒரு மனிதனின் உருவம் இருந்தது. அந்த உருவத்தை சரியாக இணைத்தேன். பின்னால் உலகப்படமும் சரியாக இணைந்து விட்டது என்றான். தனி மனிதன் சரியானால் உலகம் சரியாகிவிடும் என்பதை சொல்லாமல் சொன்னான் அந்த சிறுவன். ஒரு நாட்டின் தனி மனித வருமானம் என்று கணக்கிடுவார்கள். நாட்டின் மொத்த வருமானத்திலிருந்து அந்த நாட்டின் மக்கள் தொகை எண்ணிக்கையை வகுத்தால் தனி மனித வருமானம் வந்துவிடும். அது மாதிரி நாட்டு மக்களின் பாவங்களை மக்கள் எண்ணிக்கை கொண்டு வகுத்தால் தனி மனித பாவக்கணக்கு வந்துவிடாதா? இது வேடிக்கைக்காக சொல்லப்பட்டதே தவிர நிஜத்தில் அது சாத்தியமில்லை. ஆனால் கணக்கு பார்த்தால் தனி மனித பாவத்தின் மதிப்பு கண்டிப்பாக அதிகமாகத்தான் இருக்கும். எல்லா கணக்கையும் ஆன்மீகம் சரி செய்யட்டும். தனி மனித ஒடுக்கத்தை நாம் அதிகரிக்க செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பது மட்டும் உண்மை. மருவத்தூர் ஆன்மீகம் அதனை சிறப்பாக செய்து வருகிறது. செவ்வாடை, மந்திரங்கள், தியானம், தொண்டு எல்லாம் அம்மா தந்த பொக்கிஷங்கள். சரணாகதி ஒன்றே வழி. சரணாகதி என்பது ஆளுக்கு ஆள் அவரவர் ஊழ்வினையை பொறுத்து வேறுபடும். அன்னையை முழு சரணாகதி அடைய அன்னை தந்த வழிகள் இவை. விடியற் காலையில் மந்திரம் படிப்பது, முடிந்த அளவிற்கு செவ்வாடையில் இருப்பது, வாய்ப்புகளை உருவாக்கி மருவத்தூருக்கு குடும்பத்துடன் சென்று அன்னையை வழிபடுவது, மன்ற வழிபாட்டில் கலந்து கொள்வது, மாவட்ட சமுதாய பணிகளில் ஈடுபடுவது, மருவத்தூர் விழாக்களில் கலந்து கொள்வது, மருவத்தூர் விழாக்களை மன்றத்தில் சிறப்பாக நடத்துவது, அருள்வாக்கில் அன்னை சொல்கிற வழிமுறைகளை செயல்படுத்துவது, இயற்கை வழிபாடு செய்வது, அன்பு மனிதநேயம் போற்றுவது, சக்தி ஒளி படிப்பது, சக்தி ஒளியை மற்றவர் படிக்க வைப்பது, சரணாகதி தத்துவம் சக்திக்கு உகந்த தத்துவம். நீடித்த தொடர் நினைவுடன் அன்னையை வணங்கி அவளுடைய பணிகளை மனமுவந்து செய்து அவளே சரணாகதி என்றடைவது ஒன்றே நம் வாழ்க்கைக்கு சிறந்த அருள் பாதுகாப்பு. சரணடைவோம், சக்தி அருள் பெறுவோம். அடிகளார் அம்மா வேதனையுடன் ஒன்று கூறினார்கள். நான் ஈரத் துணியை கட்டிக்கொண்டு
இரவு பகல் பாராமல் வீடு வீடாக ஏறி இறங்கி மண் தரையில் அமர்ந்து அருள்வாக்கு சொல்லி வளர்த்த ஆன்மீகம் இது. இதை எப்படி நீங்கள் பொறுப்போடு எடுத்து செல்ல போகிறீர்கள்? அம்மாவிற்கு 82 வயதாகிவிட்டது. இப்பொழுது மருவத்தூர் இல்லை என்று ஒரு சாரார் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் எப்பொழுதுமே பாம்பாகவும் வேம்பாகவும் மேல் மருவத்தூரில் இருக்கிறேன். நீங்கள் செய்யும் தர்ம காரியங்களில் நான் இருக்கிறேன். எனக்கு வயது கிடையாது. தாயுள்ளம் கொண்டு சொல்வதை கூட கடைபிடிப்பதில்லை. பாலகனை பற்று வேதனையை அகற்று. 48 மண்டலங்கள் எண்ணங்களை ஒரே நிலைப்பாட்டில் ஒரே தெய்வம் ஒரே குரு என்று கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் அதன் பலன் பெரிய பலனை தரும். பார்த்து கொள்கிறேன் என்ற வார்த்தை ஒவ்வொரு பக்தருக்கும் அம்மா இருக்கிறாள், அவள் பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையை தரும். பாலகன் வழிகாட்டல் படி நடக்க வேண்டும். மகனே, இந்த பாலகனுக்கு சீடனாக இருந்து பயன் பெற வேண்டும் என்று எவனாவது நினைக்கிறானா? இந்த பாலகனுக்கு பிறகு ஆன்மீகத்துறை வளர வேண்டுமே என்று கவலைப்பட ஒருவனாவது இருக்கிறானா? எவன் அடிகளாருக்கு மதிப்பு கொடுத்து மரியாதைக்குரிய பொருளாகவும் கருதுகிறானோ அவன்தான் இங்கே உண்மையான ஆன்மீகவாதி. நீங்கள் குருவாக பங்காரு அடிகளாரை எண்ணும் வரை உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. ஓம் சக்தி. எதற்காக விழா? தர்மம் மறைந்து அதர்மம் தலை தூக்கிவிட்டது. என்னிடம் வருகிற நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? அம்மா, உன்னை நான் மறந்து விட்டதால் என்னையும் நீ மறந்து விட்டாய் என்றுதான் நினைக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காகவே விழாக்கள். என் மூல மந்திரமே உனக்கு பாதுகாப்பு. மகனே, அடைக்காத்து குஞ்சு பொரித்த கோழியை நீ பார்த்திருக்கிறாய் அல்லவா? அந்த கோழியானது அதன் குஞ்சுகளை தனியாக பொறுக்குவதற்காக அழைத்து செல்லும். ஆங்காங்கு குஞ்சுகள் இரையை கொத்தி கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் காக்கை பருந்து போன்ற பறவைகள் வேகமாக பறந்து வந்தால் தனக்கு வரும் ஆபத்தை எண்ணி அக்குஞ்சுகள் தன் தாயின் இறக்கைக்குள் ஓடிச் சென்று ஒளிந்து கொள்கின்றன. அதுபோல நீயும் எந்த நேரத்திலும் என் அருகிலேயே இருந்தாலும் மிகுந்த ஆபத்து வரும் காலங்களில் என்னுடைய இறக்கைக்குள் வந்து புகுந்து கொள். மூல மந்திரம் என்னும் எனது இறக்கைகள் உனக்கு பாதுகாப்பு அளிக்கும். ஓம் சக்தியே பராசக்தியே. ஓம் சக்தியே ஆதிபரா சக்தியே. ஓம் சக்தியே மருவூர் அரசியே. ஓம் சக்தியே ஓம் விநாயகா. ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. பருந்து ஒன்று தத்தி தத்தி மேலே பறக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே சென்றவுடன் சிறகுகளை அடித்து கொள்ளாமல் வானத்தில் அப்படியே மிதக்கின்றது. அடுத்த கணம் கீழே ஒரு கோழி குஞ்சை பார்த்தவுடன் மீண்டும் அந்த கோழி குஞ்சிற்கு ஆசைப்பட்டு கீழே வருகிறது. தாய்க்கோழி தன் குஞ்சினை போராடி காப்பாற்றுகிறது. ஏமாந்த பருந்து மீண்டும் மேலே பறப்பதற்கு சிரமப்படுகிறது. ஆன்மீகத்திலும் நீ மெல்ல மெல்ல மேலே பறந்து போகலாம். மேலே சென்றதும் பேரானந்தத்தில் மிதந்தபடி கிடக்கலாம். முக்தியும் அடையலாம். ஆன்மீகத்தில் பல கஷ்டங்கள் உண்டு, தொல்லைகள் உண்டு. அவற்றையும் மீறிக்கொண்டு மேலே போனால் உனக்கு முக்தியும் உண்டு. அதை விட்டுவிட்டு கோழி குஞ்சிற்கு ஆசைப்படும் பருந்து போல பந்த பாசம் காரணமாக நீ அடிக்கடி கீழே இறங்கினால் மீண்டும் கஷ்டப்பட்டுத்தான் மேலே போக வேண்டும். தரைக்கு வந்துவிட்டு மேலே போக பருந்து எவ்வளவு சிரமப்படுகிறதோ அந்த அளவிற்கு நீயும் மேலே போவதற்கு அதிகமாக சக்தியை செலவழிக்க வேண்டியிருக்கும். அந்த பருந்து போல மேலே சென்று மிதப்பதற்கு மட்டும் முயற்சி செய். அந்த பருந்து போல கோழி குஞ்சிற்கு ஆசைப்பட்டு கீழே இறங்கி வராதபடி பார்த்துக்கொள். ஆன்மீகத்திற்கு வந்துவிட்டு செவ்வாடை அணிவது போல அணிவது, கும்பிடுவது போல கும்பிடுவது என்கிற பாவனைகளை எல்லாம் என்னிடம் வைத்து கொள்ளாதே. ஆன்மீகத்தில் பாவனை செய்தால் அதனுடைய பயனை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். என்னிடம் பாவனை பண்ணாதே. உண்மை உணர்வோடு நடந்து கொள். அம்மாவிற்கு இதெல்லாம் தெரியாது என்று எண்ணிக்கொள்ளாதே.
நீ எங்கிருந்து கொண்டு எதை செய்தாலும் அம்மாவிற்கும் தெரியும், அடிகளாருக்கும் தெரியும். உலகத்தின் எந்த மூலையில் இருந்து கொண்டு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது அடிகளாருக்கும் தெரியும், அம்மாவிற்கும் தெரியும் என்பதை மறவாதே. தண்ணீரில் மூழ்குகிற போது மூச்சு அடைக்கிறது, காற்றடைப்பு ஏற்படுகிறது. அதுபோல ஆன்மீகத்திலும் உங்களுக்கு பந்த பாசங்களால் அடைப்பும் ஆபத்தும் ஏற்படுகின்றன. இளம் வயதில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ஆன்மீக ஈடுபாடு வரவில்லை என்றாலும் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டீர்கள். இப்போதாவது அதை உணர்ந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதால் உங்கள் உள்ளம் சுத்தமடைகிறது, உள்ளத்தை அடக்குவதற்குரிய சக்தியும் ஏற்படுகிறது. நாளைய உலகம் ஆன்மீக உலகம். ஆன்மீகத்தில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அவசியம். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.